திருவாரூர் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள மழை பாதிப்புகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆய்வு செய்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், EPS அவர்களின் இந்த ஆய்வு பணி தொடர்பான முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக கனமழை பெய்து வந்தது. மேலும் இலங்கையை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு நேற்று ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் காலை வரை கனமழை பெய்தது. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி பணிகள் விவசாயிகள் ஈடுபட்டு வந்து தற்போது அறுவடை பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வடுவூர் அடிச்சேரி கிராமத்தில் அரசு நேரடி கொள்முதல் நிலையம் இயங்கி வருகிறது. இந்த நேரடி கொள்முதல் நிலையத்தில் வடுவூர், தென்பாதி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்கள் அறுவடை செய்த நெல் மூட்டைகள் விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் விவசாயிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தேங்கியுள்ளது. இந்த நெல் மூட்டைகள் லாரிகள் மூலமாக கிடங்கிற்கு எடுத்து செல்லப்படாத காரணத்தினால் மற்ற விவசாய நெல் மூட்டைகள் ஏற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் கடந்த சில தினங்களுக்கு வடுவூர் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்து வந்த நிலையில் நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் மழையினால் பாதிக்கப்பட்ட நெல் மூட்டைகளை தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு அப்போது விவசாயிகளின் முளைத்த நெல்மணிகளை எடுத்து காண்பித்து தங்களது குறைகளை கூறினர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.